பாடசாலைகளுக்கு விடுமுறை கொடுக்கிற அளவுக்கு பாடசாலைகளை மூடுற அளவுக்கு திரும்பவும் ஒரு சீரற்ற வானிலை பதிவாகியிருக்கு. கடுமையான மழை வீழ்ச்சி எதிர்வரும் ஒரு சில நாட்களுக்கும் தொடரும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மண்சரிவு அபாய எச்சரிக்கை, ரெட் அலர்ட், சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் ஒரு மண்சரிவு பதிவாகியிருக்கு. நேற்றும் இன்றைக்கும் ஒரு சில குற்றச்சம்பவங்கள் சம்பந்தமான கைதுகள், வழக்கு விசாரணைகள் நடந்திருக்கு. இதெல்லாம் என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிகமான மழை வீழ்ச்சி என்றது 308 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கண்டி உடுதும்புற பிரதேசத்தில் பதிவாகியிருக்கு. கண்டி நுவரெலியா 2 மாவட்டங்களுக்கும் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு ரெட் அலர்ட், சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஹொன்னஸ்கிரிய நுககல என்ற பிரதேசத்தில் ஒரு மண்சரிவு பதிவாகி இருந்தது. 2 வீடுகள் இருக்கிற ஒரு இடத்துல மண்சரிவு ஏற்பட்டிருக்கு. சில நபர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற செய்தி இதுவரைக்கும் வெளிவந்திருக்கு. ஒரு பாடசாலை மத்திய நிலையமா, ஏற்கனவே மண்சரிவால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஒரு பாடசாலையை மத்திய நிலையமா பயன்படுத்தி வந்த நிலையில அந்த பாடசாலையிலையும் மண்சரிவு அபாயம் ஏற்படலாம் என்ற ஒரு அச்சம் காரணமா பக்கத்தில் இருக்கிற விகாரைக்கு கிட்டத்தட்ட 200 பேர் மாற்றப்பட்டிருக்கிறாங்க என்ற ஒரு செய்தியும் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. ஏற்கனவே வீடுகளை விட்டு வெளியேறின மக்கள் ஒரு இடத்துல தங்க வைக்கப்படுறாங்க. அந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கும் மாற்றப்படுற அளவுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கைன்றது தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டிருக்கு. கண்டி மகாமாய மகளிர் கல்லூரி இந்த பாடசாலை திரும்ப எப்ப இயங்கும் என்றது இதுவரைக்கும் தெரியாது. NBRO தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் அந்த இடத்துல, அந்த ஸ்கூல் இருக்கிற இடத்துல ஒரு ஆய்வு நடத்தி இருக்கு. அந்த ஸ்கூலுக்கு மேல சில வீடுகள் இருக்கு, ஹோட்டல்கள் இருக்கு. அந்த இடத்துல மண்சரிவு அபாயம் உருவாகி இருக்கு. மண்சரிவு ஏற்படலாம். அப்படி மண்சரிவு ஏற்பட்டு அந்த ஹோட்டல்களுக்கு, வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுற சந்தர்ப்பத்தில் இந்த பாடசாலையும் அதனால பாதிக்கப்படலாம் என்ற அபாயம் காரணமா பாடசாலை மறு அறிவித்தல் வரைக்கும் திரும்ப எப்ப அந்த பாடசாலை திறக்கப்படும் என்ற திகதி இதுவரைக்கும் தெரியாது. மத்திய மாகாணத்தினுடைய பாடசாலைகளுக்கு 29ஆம் தேதி வரைக்கும் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. 29ஆம் தேதி பாடசாலைகள் திரும்ப திறக்கப்படும். ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட இருந்தது. ஆனா நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் வர திங்கட்கிழமையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே திட்டமிட்ட மாதிரி 29ஆம் தேதி பாடசாலைகள், மத்திய மாகாணத்தினுடைய பாடசாலைகள் திரும்ப திறக்கப்பட்ட திகதி 29 என்று சொல்லி இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. நாட்டில் இருக்கிற முக்கியமான நீர்த்தேக்கங்கள், மொரகாக கந்த நீர்த்தேக்கத்தினுடைய நீர்மட்டம் என்றது வான்மட்டத்தை அண்மிச்சிருக்கு. எதிர்வரப்போற ஒரு சில மணித்தியாலங்கள்ல வான்கதவுகள் திறக்கப்படலாம் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. மகாவலி கங்கையை பொறுத்த வரைக்கும் திருகோணமலை மாவட்டம், புலனர்வு மாவட்டம், இந்த 2 மாவட்டங்களுக்கும் அதிகமான ஆபத்து இருக்குன்ற செய்தி இப்பவே பேசப்பட்டது. சோமாவதி பிரதேசத்துல, புலனர்வு பிரதேசத்துல அந்த வீதியுடான போக்குவரத்து தடைப்பட்டிருக்கு. இந்த மலைவீழ்ச்சி அதிகமா பதிவாகிற சந்தர்ப்பத்தில் வளம மாதிரி மட்டக்களப்புக்கும் கொழும்புக்கும் இடையிலான போக்குவரத்துன்றது புலனர்வு வளமையா இந்த இடத்துல தடைப்படுமோ அந்த பிரதேசங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் உருவாகி இருக்கு. இதை தவிர மகாவலி கங்கையினுடைய நீர்மட்டம் அதிகரிச்சிருக்கிறதால கிண்ணியா, மூதூர், கந்தலாய், சேருவில சொல்லப்படுற பல பிரதேசங்களுக்கும் வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை ஏற்கனவே விடுக்கப்பட்டிருக்கு. விக்டோரியா, ரந்தனிகலர், ரந்தம்பே என்று சொல்லப்படுற முக்கியமான 3 நீர்த்தேக்கங்களினுடைய வான்கதவுகள் ஏற்கனவே திறந்து விடப்பட்டிருக்கு. எதிர்வரும் மணித்தியாலங்களில் மழைவீழ்ச்சி அதிகமாகிற சந்தர்ப்பத்தில் வெளியேற்றப்படுற நீரினுடைய அளவு இன்னும் அதிகமா இருக்கலாம். தாழ்நில பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் அவதானமா இருக்கணும் என்ற எச்சரிக்கை திரும்பவும் விடுக்கப்பட்டிருக்கு. மலையக மக்கள் சம்பந்தமா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருந்தது. குறை நிரப்பு பிரேரணை சம்பந்தமான விவாதம் பாராளுமன்றத்தில் ஆரம்பமாகி இருக்கு. பாராளுமன்றத்தில் இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் பாராளுமன்ற உறுப்பினர் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார், மலையக மக்களை வடக்கு இல்லாட்டி கிழக்குல குடியேற்றதுக்கான ஒரு விஷயம் பேசுபொருளா மாறி இருக்கு. இது ஒரு தீர்மானம் கிடையாது, சமூகத்தில் பேசப்படுற விஷயமாகவும் மாறி இருந்தது. மலையகத்துல இடம் இல்லாட்டி பாதுகாப்பான காணிகள் அடையாளம் காண முடியலன்னு சொன்னா வடக்கு கிழக்குல இருக்கிற இடங்கள்ல அந்த மக்களை குடியேற்ற முடியும் என்ற மாதிரி இன்னைக்கு நிறைய இடங்கள்லையும் பேசப்படுறதை நீங்க பெரும்பாலும் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த மாதிரி மலையக மக்களை மலையகம் தான் மலையக மக்களினுடைய தாயகம். அங்கிருந்து வெளியேற்ற வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மலையக மக்களுக்கு மலையகத்திலேயே பாதுகாப்பான 7 பேர்ச் காணி அடையாளம் காண்றதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். மலையகத்தில் இருக்கிற மக்களை வெளியேற்ற வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது என்று சொல்லி வேலுசாமி ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார். நாமல் ராஜபக்சவும் மலையக மக்கள் சம்பந்தமா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு சில கருத்துக்களை சொன்னதையும் பார்க்க முடிஞ்சது. மலையக மக்கள் சில முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. திரும்பவும் வீடுகளுக்கு அனுப்புறதுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. எந்த விதமான ஒரு ஏற்பாடுகளும் இல்லாம எப்படி அந்த மக்களை திரும்பவும் பாதுகாப்பற்ற இடங்களுக்கு அனுப்ப முடியும் சொல்லி நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியிருந்தார். ஏற்கனவே இந்த புயல் காரணமா முன்னெச்சரிக்கைகள் சம்பந்தமா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல என்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தையும் திரும்ப இன்னைக்கு நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இதை தவிர எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு பிரேரணையை சபாநாயகர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. தித்வா புயல் காரணமா பாதிப்பு எந்த அளவுக்கு பதிவாகி இருக்கு, இதனால ஏன் எந்த விதமான நடவடிக்கை முன்னெச்சரிக்கை சம்பந்தமா எடுக்கப்படலன்றதை பற்றி ஒரு விசாரணை நடத்தப்படணும். பாராளுமன்றத்தினுடைய தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டு அந்த தெரிவுக்குழு தான் அதை பற்றின விசாரணைகளை நடத்தணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு.
எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் 25 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரேரணையில் கையொப்பமிட்டிருக்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையான்றது தெரியாது. அந்த எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டுற 2 உதாரணங்கள் இருக்கு. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பதிவான சந்தர்ப்பத்திலேயே இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலேயே இருக்கலாம். அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு சொல்லி என்ன நடந்தது சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக பாராளுமன்றத்தில் ஒரு தெரிவு குழு நியமிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி வெள்ளப்பெருக்கு மண் சரிவு சம்பந்தமா தேடி பார்க்கறதுக்குன்னு சொல்லியும் ஒரு தெரிவு குழு நியமிக்கப்படணும் என்ற கோரிக்கை ஒரு பிரேரணையா சபாநாயகர்கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையான்றது இதுவரைக்கும் தெரியாது. ஒரு சில சம்பவங்கள் சம்பந்தமான சில துப்பாக்கிச் சூடுகள், சில வழக்கு விசாரணைகள் நேற்று இன்றைக்கும் நடத்தப்பட்டிருந்தது. கிளிநொச்சி தர்மபுரம் கல்லாறு பிரதேசத்தில் ஒரு கனரக வாகனத்தின் மேல துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. சட்டவிரோதமா மணல் ஏற்றி போன வாகனம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் கட்டளையை மீறி அந்த வாகனம் பயணம் செய்திருக்கின்ற அடிப்படையில் போலீசால துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. உயிர் சேதங்கள் பதிவாகல. அந்த வாகனத்தினுடைய சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிளிநொச்சி பிரதேசத்தில் பதிவான ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம். தெஹிவளையில போன சனிக்கிழமை ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருந்தது. வடோவிட்டு அசங்க சொல்லப்படுற ஒரு போதைப்பொருள் கடத்தல்காரர் சொல்லி அடையாளப்படுத்தப்படுற நபருடைய நெருக்கமான ஒரு நபர் சொல்லப்பட்ட நபர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் சம்பந்தமா நேற்று ஒரு சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டிருக்கு. நேற்றிரவு 8 மணி மாதிரி ஒரு சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டதுல இந்த கொலையாளி என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பொரலஸ்கமுக பிரதேசத்தில் தான் இந்த சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டிருக்கு. பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் இருக்கிற மோதல் தான் இதுக்கான காரணம் என்றது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. வளம மாதிரி மோட்டார் பைக்ல போன அடையாளம் தெரியாத 2 மர்ம நபர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டையும் நடத்தியிருந்தாங்க. அதுல ஒரு நபர் தான் துப்பாக்கிச்சூடு நடத்தினவர் சொல்லி இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர்கிட்ட இருந்து ஒரு துப்பாக்கியும் 2 துப்பாக்கிகளும் சில தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. வளம மாதிரி வெளிநாட்டிலிருந்து இந்த கொலையும் வழிநடத்தப்பட்டது என்றது முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. கெஹல்பத்ர பத்மேவுக்கு என்ன நடக்கும் என்ற கேள்விக்கான பதிலா ஒரு சிங்கள ஊடகத்தில் வெளிவந்திருந்த தகவல் 90 நாள் தடுப்பு காவல் முடிஞ்சதுக்கு பிறகும் கூட தடுப்பு காவல் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் வெளியில போறதுக்கான சாத்தியம் பெரும்பாலும் கிடையாது. ஏற்கனவே நதுன் சிந்தக் இல்லாட்டி ஹரக்கட்டா எப்படி தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வர்றாரோ 90 நாட்கள் தடுப்பு காவல் முடிஞ்சதுக்கு பிறகும் வழக்கு விசாரணை முடிவடையும் வரைக்கும் தடுப்பு காவல் வச்சு விசாரிக்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்புல விசாரணை தரப்பு இருக்கு என்ற மாதிரி ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. கெஹல்பத்ர பத்மே இப்போதைக்கு வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் குறைவு. வழக்கு விசாரணை முடியும் வரைக்கும் சிறைக்குள்ளேயே இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு என்ற மாதிரி அந்த செய்தியில பேசப்பட்டிருந்தது. காத்தான்குடி பிரதேசத்துல ஒரு குற்றச்சம்பவம் பதிவாகி இருக்கு. ஒரு நபர் சரணடைஞ்சிருக்கிறார். காத்தான்குடியில ஒரு சலூனுக்குள்ள கத்தி குத்து பதிவாகி இருக்கு. 2 நபர்களுக்கு இடையில இருந்த தனிப்பட்ட தகராறு காரணமா தான் இந்த கத்தி குத்து நடத்தப்பட்டிருக்கின்றதும் முதல் கட்ட விசாரணைகள்ல தெரிய வந்திருந்தது. கத்தி குத்து நடத்தின நபர் அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடி போலீஸ்ல சரணடைஞ்சிருக்கிறார். அந்த நபர் சரணடைஞ்சதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார். 25 வயதான ஒரு நபர் தான் காயமடைஞ்சவர் என்றதும் இப்ப ஊடகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தகவல். நாமல் ராஜபக்சவினுடைய கிரிஷ் வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. பிப்ரவரி 16ஆம் தேதி இந்த வழக்கு திரும்பவும் விசாரணைக்கு வரும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுக்கு முதல்ல இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாமல் ராஜபக்சவினுடைய சட்டத்தரணிகள் குறிப்பிட்டிருந்தாங்க, எங்களுக்கு இதை பற்றி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போறதுக்கு சில ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாமல் இருக்கு, எங்களோட கைகளுக்கு தரப்படாமல் இருக்கு, அது தந்ததுக்கு பிறகுதான் என்ன குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி எங்களால் தேடி பார்க்க முடியும் என்ற மாதிரி நாமல் ராஜபக்சவினுடைய லோயஸ் ஒரு வாதத்தை முன் வச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவருடைய சட்டத்தரணிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது 2016ஆம் ஆண்டுல. 2016ஆம் ஆண்டுல இருந்து 10 வருஷத்துக்கும் அதிகமா இதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது. நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருந்தாலும் இப்ப இந்த சம்பவம் சம்பந்தமா அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருந்தது. 70 மில்லியன் ரூபாய் மோசடி நடந்தது, லஞ்சம் பெற்றுக்கொண்டார் என்றதுதான் நாமல் ராஜபக்ச மேல சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அந்த வழக்கு விசாரணை இன்றைக்கு நடந்து டாக்குமெண்ட்ஸ் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி 16ஆம் தேதி இந்த வழக்கு திரும்பவும் விசாரணைக்கு வர இருக்கு. என்ன நடக்கும்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.